ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை ஒரு வீச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நானும் செய்யும் மனிதவனை செய்யும் என்னை நாடு வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று எச்சையும் குமரேச சிறு தாளும் சிலம்பும் சிலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்முகே. வணக்கம். ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அதுவே ஜென்ம நட்சத்திரம், ராசி என நாம் கூறுகிறோம். அப்போ ரிஷப ராசியிலே பிறந்த அன்பர்கள் எந்தெந்த நட்சத்திரங்களை இயக்கினால் அவர்களுக்கு சுப பலன்கள் அல்லது அசுப பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு சிறிய இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஜாதகங்களை நாம் ஆராயும் போது எத்தனையோ வழிமுறைகள் நமக்கு நல்ல விஷயங்களாகவும் கெடுதல் நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் நாம் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே ஆய்வுகளிலே நாம் இருப்பது போல இதுவும் ஒரு வகை. அப்போ ரிஷபராசி அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசரீஷம் 1, 2 மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் அடங்கியது இந்த ரிஷபராசி. அப்போ கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் எந்தெந்த நட்சத்திரங்களை இயக்கினால், சில நட்சத்திரங்களை இயக்கலாம், சில நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது என்ன அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களை அந்த ஜாதகர், எந்த ஜாதகர், இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாள் செயலோ அல்லது தொழிலோ அல்லது ஒரு இடம் வாங்குவதோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுவதோ அல்லது கிரக பிரவேசம் வைத்துக் கொள்வதோ, நிலம் வாங்குவதோ விற்பதோ, வண்டி வாகனம் வாங்குவதோ விற்பதோ போன்ற குடும்பத்துக்கேற்ற சுப நிகழ்ச்சிகளை இந்த 2, 4, 6, 8, 9 ஆகிய நட்சத்திரங்களை வரும் நாட்களில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் பார்க்கணும். அந்த நாள்ல அந்த ஜாதகர் முக்கியமான விஷயங்களை, மேற்கூறிய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஆமா, இந்த நாள்ல இன்னைக்கு பேசுவோம். அதாவது என்னன்னா, கடன் கொடுக்க வேண்டும் என்றால், கடன் வாங்க வேண்டும் என்றால் அதுவும் கூட இதை பார்க்கணும். அப்போ இந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப செயல்கள், சுப தொழில்கள் 1, 3, 5, 7 ஆகிய நட்சத்திரங்களை ஒதுக்க வேண்டும். இந்த நட்சத்திரங்களில் இது இந்த 1, 3, 5, 7 ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் இந்த ஜாதகர் ஒரு சுப செயலோ தொழிலோ அல்லது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது, கடன் வாங்குவது அல்லது கடன் கொடுப்பது போன்ற நிகழ்ச்சிகளை நடைமுறையில் வைத்தீர்களேயானால் அந்த ஜாதகர்களுக்கு அந்த ஒரு செயலின் மூலமாக, அந்த ஒரு தொழிலின் மூலமாக பல பிரச்சனைகளை அந்த ஜாதகர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே தாராபலனின் அடிப்படையிலே நாம் பார்க்கணும். அப்பதான் சுபம் எது, அசுபம் எது. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்குவோம். அதாவது ஒரு கூட்டு தொழில் பண்றோம். ஒரு அன்பர் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒரு கூட்டு தொழில் பண்ணணும்
அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துரு. இல்லை ஒரு கடை வைக்கிற, ஒரு மால் வைக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு வியாபாரம், பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம், நிலம் விற்பது வாங்குவது, இது போன்ற ஒரு செயல்களிலே கூட்டு வியாபாரம் கூட்டா சேர்த்து பண்ணுவவங்க இந்த 2, 4, 6, 8 இந்த நட்சத்திரங்களிலே ஜென்மன் நட்சத்திரங்களாக கொண்டவர்கள். இவர்களுக்கு உதவி கூட்டு சேர்ந்தாலும் சரி, உதவிகள் செய்தாலும் சரி, பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டாலும் சரி, அவர்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். அதே போல இந்த 1, 3, 5, 7 ஆகிய நட்சத்திரங்கள் கொண்டவர்கள் பிறந்தவர்கள், இவர்களிடம் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தொடர்பு வைப்பதோ, தொடர்பு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுப செயல்கள், ஒரு பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களோட தொடர்புகள் ஏற்படுத்தி செய்தீர்களேயானால் அந்த செயலில் அல்லது அந்த தொழிலின் மூலமாக நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு உண்டு. அப்ப என்ன செய்யணும்? அந்த 1, 3, 5, 7 இந்த நட்சத்திரங்களை ஒதுக்க வேண்டும். இந்த முறையிலே ஜாதகத்துல பல வழிமுறை இருக்கு. அவருடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்தோமானால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி காலங்கள் எதுவோ அதனை வைத்து கூட நாம் அதை வைத்துதான் ஜாதகங்களை ஆராய வேண்டும். அது வேற விஷயம். இப்போ 27 நட்சத்திரங்கள்ல டேவிடே நட்சத்திரம் மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒன்று செயல் செய்யணும் அப்படின்ற விதத்துல இந்த 2, 4, 6, 8 இந்த நட்சத்திரங்கள் வரும் நாளில் இவர்கள் சுப செலவுகள் செய்தீர்களானால் அவர்களுக்கு சுப பலன்கள் ஏற்படும். 100% அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதாரம் என்ற விஷயத்திலே இந்த நபர்கள் யாரு? இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் நட்டம் இல்லாமல் இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைபவர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிஷப ராசியில கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசரீரம் 1, 2 இந்த நட்சத்திரங்கள் இந்த ரிஷப ராசியிலே உண்டு. அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், பூரம் ஆகிய நட்சத்திரங்களை வரும் நாட்களிலே, அதாவது ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், பூரம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களை இந்த ஜாதகர்கள் சுப நிகழ்ச்சிகள், விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த ஜாதகர்கள் இந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்தால் என்றால் தோல்விகள் இல்லை, நட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல மிருகசரீஷம், புனர்பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நட்சத்திரங்கள் அவர்களுக்கு சுபம் இல்லை, சுப செயலை அது செய்யாது, நட்டத்தில் முடியும். இந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்தால் நஷ்டத்துல போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாராபலன் அடிப்படையிலே நான் மேற்கூறிய விஷயங்கள் அனைத்திலுமே தாராபலன் அடிப்படையில தான் வரும். அப்போ இந்த முறையில செயல்பாட்டிற்கு இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தால் பொருளாதாரம் என்ற விஷயத்திலும் குடும்ப சூழ்நிலையிலையும் பொருளாதாரத்திலே இந்த ஜாதகர் மேலோங்கி நிற்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ரோகிணி நட்சத்திரம் பார்ப்போம். அதே போல இந்த ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 இந்த 4 பாதங்களும் இந்த ரிஷப ராசியிலே உண்டு. அப்ப இவர்கள் என்ன பண்ணணும்னா மிருகசரீடம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை அவர்களுக்கு செயலோ அல்லது தொழிலோ சுப நிகழ்ச்சிகளுக்கு
இந்த ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களிலே உபயோகப்படுத்தி கொண்டால் அவர் அந்த ஒரு நாளில் வெற்றி வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு, யாருக்கு, ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களின் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையிலே செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த திருவாதிரை, பூசம், மகம் ஆகிய நட்சத்திரங்கள் என்னன்னா 3, 5, 7, இது 2, 4, 6, 8 இந்த ஒரு நட்சத்திரங்களை சுபமாகவும், இந்த 3, 5, 7 ஆகிய நட்சத்திரங்கள் அசுபத்தன்மை. அவர்களுக்கு இந்த நட்சத்திரங்களை சுப செலவுகள், சுப செயல்கள் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த நட்சத்திரங்கள் அந்த ஜாதகர்களுக்கு எந்த ஒரு செயலும் தொழிலும் சுபத்தன்மை அது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே தாராபலனின் அடிப்படையிலே கூறப்பட்ட ஒரு விஷயங்களாகும். எல்லாமே பல ஏடுகளில் இது உண்டு, பல குருமார்களின் கருத்துக்களும் கூட இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நட்சத்திரங்கள், அதாவது இந்த 3, 5, 7 நட்சத்திரங்கள் வரும் நாள் தவிர்க்கணும். யாரு? இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் திருவாதிரை, பூசம், மக நட்சத்திரங்களை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அடிப்படையிலே இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பயன்படுத்தி, உபயோகப்படுத்தி செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆமா, இவர் இந்த பதிவுல சொன்னது எந்த அளவிற்கு இது உண்மை. கமெண்ட்ல போடுறோம், அது வேற விஷயம், அது போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போட்டாலும் நமக்கு நல்லதுதான். ஏன்னா தெரிந்தால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச நமக்கு அதை தெரியப்படுத்தினா சுபம் இல்லையா? அந்த ஒரு விஷயம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த முறையிலே அந்த ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் உபயோகப்படுத்தி கொண்டால் சீரும் சிறப்புமாக பொருளாதார விஷயத்திலே நட்டமடையாமல், குடும்ப விஷயத்திலும் சிக்கல் இல்லாமலும் இந்த ஜாதகர், யாரு, இந்த ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் 100% வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னும் ஒரு நட்சத்திரம் இருக்கு, மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் அடங்கி இந்த ரிஷபராசியில அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே போல இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் இந்த ரிஷபராசியிலே உண்டு. அப்போ இந்த நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம் இந்த நட்சத்திரங்களை இந்த ஜாதகர், எந்த ஜாதகர், மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இந்த ஒரு நட்சத்திரங்களை சுப நிகழ்ச்சிகள், சுப வேலைகள், சுபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலுமே, செயலும் தொழிலும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், கூட்டு வியாபாரம், கூட்டு பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் இருக்கிறவங்க, புதிய வீடு வாங்குதல், விற்பது, வண்டி வாங்குவது, விற்பது, அதே போல ஏதோ ஒரு செயலோ தொழிலோ செய்வது, இந்த அனைத்திலும் இந்த நட்சத்திரங்களை, அதாவது 2, 4, 6, 8, 9 ஆகிய நட்சத்திரங்களை இந்த ஜாதகர், எந்த ஜாதகர், இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பிறந்த அன்பர்கள் இந்த ஒரு நட்சத்திரங்களை உபயோகப்படுத்தினாலே அவர்களுக்கு 100% வெற்றி வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு உண்டு. யாருக்கு? இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்த அன்பர் இதுல பலன், சுப பலன் உண்டு. அப்போ புனர்பூசம், ஆயில்யம், பூரம் இந்த ஒரு நட்சத்திரங்களை 3, 5, 7 ஆக வருவதால் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இந்த 3 நட்சத்திரங்களையும் தவிர்ப்பது. அந்த நாளிலே, இந்த நட்சத்திரங்கள் வரும் நாள்ல அவங்க ஏதோ எந்த செயலாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும்
இந்த நட்சத்திரங்களை இவர்கள் தவிர்ப்பதை நல்லது. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமே, அதாவது ரிஜிஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த நிலம் வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயம், இது அனைத்துமே தோல்விகள் காணலாம். இல்லை நீங்கள் சொல்றது நான் நம்பலை, நான் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டியதாக இருந்துச்சு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இன்னைக்கு தான் போட்டோம். இவர் என்னன்னா இந்த நட்சத்திரத்துல ஆகாது, மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்த நண்பர்கள் இது ஆகாது, நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கூறுவார்கள். அது என்ன ஆகும்னா, ஒரு 3 மாசத்துக்கு போட்டிருப்பாங்க, 6 மாசத்துக்கு போட்டிருப்பாங்க, 1 வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க, அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். அல்லது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். நாளைக்கு அப்படியே ஒரு வாரமோ 2 நாளோ 3 நாளோ 1 மாதமோ அப்படியே பல்ட்டி அடிச்சிடும். அது இது இல்லை, அது இல்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தடைபடும். இது உறுதியாக சொல்லலாம். இந்த நட்சத்திரத்துல நான் செஞ்சுட்டேன், நான் எல்லாம் ஜெயிச்சிட்டேன், பல வருஷமா நான் போராடிக்கிட்டு இருந்தேன், இதுல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் அது தோல்வியில தான் முடியும் என்பதை தெரிவித்து, இந்த ஒரு நட்சத்திரங்களை சுப நாளாக கருதி, இந்த ஒரு நட்சத்திரங்கள் எது திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், யாருக்கு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இந்த நட்சத்திரங்களை உபயோகப்படுத்தி வாழ்க்கையிலே பொருளாதாரம் என்ற விஷயத்திலும் மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்வடையாமல் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று கூறி, இந்த பதிவின் மூலம் இந்த ஒரு பதிவை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்தீர்களேயானால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.